தெலுங்கானால வாராங்கல்னு ஒரு ஊரு. இந்த ஊர்ல 1000 தூண் கொண்ட ஒரு கோயில் இருக்கான், சிவன் கோயில் இருக்கான். அந்த கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம். 1000 தூண் இருக்கா? அதை எண்ணி பார்த்துருமா? சரி, நானும் கேமராமேன் எண்ணி பார்த்து இருக்கா இல்லையான்னு சொல்றோம். இந்த கோயில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் கக்கத்திய மன்னர் ருத்ரதேவா அப்படிங்கிறவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. கோயிலில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது, நிஜமாலுமே 1000 தூண் இருக்கா அப்படிங்கிற சின்ன பிரமிப்போடு தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியுது. நிறையா இங்கே சிலையெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலே ஒரு ப்ராப்பரான டிசைன் இல்லை, நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. உள்ள சில இடங்களில் வந்து அரபிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது அரபியா உருதான்னு எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஒரு நூல் கூட நுழைய முடியல. இங்கே இருக்கிறவரோட உதவியோட இதை விட ரொம்ப சின்னதாக தின்னான ஒரு நூல் எடுத்து உள்ள வர்றாங்க. இதுலேருந்து அதுக்குள்ளே வெளியே கொண்டு வராங்க பாருங்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ மைன்யூட்டியான டிசைன்லாம் பண்ணியிருக்காங்கும் போது உண்மையாலுமே பிரமிப்பாக தாங்க இருக்கு. இதுவரை தமிழ்நாடு கோயில்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் தெருக்களிலும் சுற்றி திரிந்த இந்த ஜிப்சி முதல் முறையாக தாய் நிலத்துக்கு வெளியே தெலுங்கானாவில் எதுக்கு இவ்வளவு தூய தமிழ்ல பேசிட்டு இருக்க? இல்லையா ஒரு சின்ன பில்டப்பு ஊரு டூர் வந்திருக்கோம். அது கரெக்ட் தான். சும்மா பேசினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க. வேற எதுக்கு இவ்வளவு பில்டப்? ஒன்னும் இல்லைங்க, தெலுங்கானால வாராங்கல்னு ஒரு ஊரு. அங்க வந்து ஹனுமன் கொண்டான்னு ஒரு இடத்துல ஒரு ஆயுமன் கொண்டாவா அனம் கொண்டாவா? ஹனுமன் கொண்டா இல்லையா, அனம் கொண்டாவா, என்னமோ ஒன்று ப்ரொனன்சியேஷன் தெலுங்குக்காரங்க யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. இந்த ஊர்ல 1000 தூண் கொண்ட ஒரு கோயில் இருக்கான், சிவன் கோயில் இருக்கான். அந்த கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம். 1000 தூண் இருக்கா? அதை எண்ணி பார்த்துருமா? சரி, நானும் கேமராமேன் எண்ணி பார்த்து இருக்கா இல்லையான்னு சொல்றோம். இதுதாங்க ஹனம் கொண்டா வாராங்கல்ல இருக்கிற 1000 பில்லர் டெம்பிள், 1000 தூண் ஆலயம். இந்த கோவிலுக்கு ருத்ரேஸ்வர சாமி கோவில்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இங்க சிவன், விஷ்ணு, சூரிய பகவான் இப்படி 3 பேருக்கும் ஆலயங்கள் இருக்கு. இந்த கோயில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை யார் கட்டினான்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் கக்கத்திய மன்னர் ருத்ரதேவா அப்படிங்கிறவரால் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ருத்ரதேவா யார் அப்படின்னு நமக்கு வந்து கக்கத்திய மன்னர்களே ரொம்ப புதுசு. இதில் ருத்ரதேவா யார் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தெலுங்கில் வந்து ருத்ரமாதேவின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். நான் அந்த படத்தை இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே வரும்போது என்கிட்ட சில பேர் சொன்னாங்க, அதனால் நானும் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ நம்ம சின்ன வயசில் யார் இந்த கக்கத்திய மன்னர்னு படிச்சிருப்போமான்னு நமக்கு தெரியல, படித்ததும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இங்கே இருக்கிற தெலுங்கானா, ஆந்திராவில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கக்கத்திய மன்னர் பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பதிவு, கோயிலுக்குள்ளே வந்து கேமராவுள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் வீடியோ போட்டதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை நம்ம வேறு வழி இல்லாமல் மொபைலில் எடுத்து நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம். ஸோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயிலில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது, நிஜமாலுமே 1000 தூண் இருக்கா அப்படிங்கிற சின்ன பிரமிப்போடு தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு புரியுது. நிறையா இங்கே சிலையெல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலே ஒரு ப்ராப்பரான டிசைன் இல்லை, நிறைய அழிக்கப்பட்டிருக்கு. திரும்ப ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம இங்கே இருக்கிற சில பேர்கிட்டலாம் பேசணும். இந்த கோயிலை வந்து கக்கத்திய மன்னர்கள் வந்து கட்டினாங்க, அவங்க பீரியடில் தான் இது கட்டப்பட்டுச்சு 12ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிற மாதிரி நான் சில விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கோயிலை சிதைச்சது யார் அப்படின்னு பார்க்கும்போது டெல்லி சுல்தானேட்ஸ் பீரியடில் அங்கேருந்து படையெடுத்து வரும்போது கக்கத்திய மன்னர்களுக்கும் அவர்களுக்குமான போர் நடக்கும் காலகட்டத்தில் வந்து இங்கே இருக்கிற வரலாற்று சின்னங்களான வாரங்கல் ஃபோர்ட் ஆகட்டும், இந்த 1000 பில்லர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன வரலாற்று சின்னங்கள்லாம் வந்து அவங்கனால அழிக்கப்பட்டது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆலயத்தில் வந்து டெல்லி சுல்தான்கள் படையெடுத்து வந்து இதை வந்து சிதைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க. அது போக உள்ள சில இடங்களில் வந்து அரபிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அது அரபியா உருதான்னு எனக்கு ப்ராப்பராக தெரியல, அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே இதோட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நிஜமாலுமே 1000 பில்லர் தானா அப்படின்னு ஒரு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே உட்காந்து 1000 பில்லர்ஸையும் நம்மளால் எண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் எனக்கு இந்த கோயிலை பார்க்கும்போது ஒரு இன்டர்லிங்க் கூட இல்லை. இப்போ தூண்கள்னால் இப்போ 1000 தூண் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தூண்கள்னால் எப்படி இருக்கணும், தனித்தனியாக அப்படி பில்லராக இருக்கும், அது தனித்தனியாக இருக்கும்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே டிசைனாக இருந்துச்சு. ஸோ என்னோட மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இதை பார்க்கும்போது இது ஒருவேளை ஒரே கல்லுலேயே செதுக்கியிருப்பாங்களோ, ஏன்னா எங்கேயுமே இன்டர்லிங்க் ஆன மாதிரி ஒரு நமக்கு விஷயம் தெரியவே இல்லை.
ஆனால் இங்கே இருக்கிற ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம விசாரித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரே கல்லில் செதுக்குனதா இல்லை, இங்கே இருக்கிற நந்தி தான் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி. அந்த நந்தி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த நந்தி தான் வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் வந்து கோயிலை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னா அது என்ன மாதிரி டிசைனாக இருக்கும் அப்படின்னு நானும் யோசிக்கிறேன். எங்கே தொட்டு பார்த்தாலும் இன்டர்லாக்கிங் மாதிரி எதுவும் தெரியல. அந்த கரெக்டாக அந்த பில்டிங்க்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐடியாலஜி இருக்குது, மேபி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமே நம்மளால இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து எப்படி செயல்படும் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால ஒரு மரத்தில் வுட்ல பண்ணுறதுனாலே ரொம்ப சிரமம் தான். அதுவே நம்ம சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் மெஷினரிஸ்லாம் வச்சு அதை நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த பீரியட்ல இது எப்படி பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்கு, இந்தியா ஃபுல்லாக நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டடக்கலையும் நம்ம எப்பவுமே பிரமிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் தஞ்சை பெரிய கோயிலை வந்து எப்படி கட்டினாங்க, அவ்வளோ பெரிய கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க, யானை மூலியமா கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்லாம் இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே அதை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பா இருக்குல்ல, அந்த பிரமிப்பு எனக்கு இங்கேயும் இருக்கு. இங்க இருக்கிற டிசைன்ஸ், இங்க இருக்கிற ஆர்கிடெக்சர்லாம் பார்க்கும்போது யுனெஸ்கோ வந்து இதனால தான் இதுக்கு வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அதோட டிசைன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இதை வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் பீரியட்ல தான் இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதே மாதிரி ஹைதராபாத்தை வந்து நிஜாம்கள் ஆண்டுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி 7வது நிஜாமா ஹைதராபாத் ஆண்டுட்டு இருந்த மிர் ஒசாம் அலி கான் அப்படிங்கிறவர் வந்து இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியா கொடுத்திருக்காரு. இப்போ இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து இதை பெரிய சிரத்தையோட இதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணி இங்க இருக்கிற வரலாற்று சின்னங்கள் எல்லாம் காப்பாற்றி இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நன்றி. இது போக இது வந்து இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்களா, வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த கோயில் சிற்பங்களை நம்ம சுற்றி பார்க்கும்போதும் அங்கே இருக்கிற டிசைன்ஸை நம்ம தேடி பார்க்கும்போதும் ஒரு மாதிரி ஒரு ஈட்டி மாதிரியான ஒரு சிம்பலை வந்து எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிருக்காங்க. அது பெருசும் சின்னதுமா மாறி 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 பதிவா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அது கோபுரம் நினைச்சிட்டேன், கோபுர சிம்பல் போல. ஆனா இல்ல, அதை ரொம்ப உறுத்து பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது அது ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரியே இருக்கு. நீங்க ட்ரில்லிங் மிஷினோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இதை ட்ரில் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. ஆனா இந்த ஒரு டிசைனை பாருங்க, ஊசி நுழையாத இடத்துல கூட நான் நுழைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன வசனங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, இதுல ஊசி இல்லைங்க, நூலே நுழைய மாட்டேங்குது, அவ்வளோ மைன்யூட்டா. இதை நான் அங்கே நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த நேரத்தில் நம்மளை வந்து வீடியோ எடுக்க விடலை, அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தற்செயலாக ஆன்லைனில் பார்த்துருக்கும்போது இப்படி வீடியோ கிடச்சிச்சு. இதை நான் அங்கே அனுபவிச்சிருக்கேன், உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு நூல் கூட நுழைய முடியல. இங்கே இருக்கிறவரோட உதவியோட இதை விட ரொம்ப சின்னதாக தின்னான ஒரு நூல் எடுத்து உள்ளே வர்றாங்க, இதுலேருந்து அதுக்குள்ளே வெளியே கொண்டு வராங்க பாருங்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த டிசைன் எப்படி பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ மைன்யூட்டான டிசைன்லாம் பண்ணியிருக்காங்கும் போது உண்மையாலுமே பிரமிப்பாக தாங்க இருக்குது. அந்த காலத்தில் வெறும் கத்தியும் கோடாரியும் சுத்திலும் அருவாளும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆர்கிடெக்சரை வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் வியப்பாவே தான் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே 1000 பில்லர் டெம்பிள் வந்து உண்மையாலுமே 1000 பில்லர்ஸ் இருக்கான்னு நம்ம கவுண்ட்லாம் பண்ணி பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்மளோட முன்னோர்கள், நமக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்லாம் வந்து ஆர்கிடெக்சர்ல வந்து எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு சாட்சிங்க. அதனால இந்த மாதிரி சின்னங்கள், வரலாற்று சுவடுகள்லாம் வந்து காப்பாற்றப்படணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல இங்க வாரங்கள்ல வேற என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். நன்றி.